அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல. அதாவது இன்றைய நாள் 8/7/2024 திங்கட்கிழமை. மதுரை தினமலர் பதிப்பில் ஒரு விஷயம் வந்திருக்குங்க. பட்டா மாறுதல் விவரம் அறிய புது வசதி, மோசடி தடுக்க வருவாய்த்துறை முயற்சி. இது 8/7/2024 திங்கட்கிழமை மதுரை பதிப்பில் தினமலரில் வெளியிட்ட ஒரு செய்தியாகும். செய்தியில் உள்ள என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். தலைப்பு பட்டா மாறுதல் விவரம் அறிய புது வசதி, மோசடி தடுக்க வருவாய்த்துறை முயற்சி. சென்னை ஜூலை 8. சொத்து பரிமாற்றத்தில் மோசடியை தடுக்க சர்வே எண் வாரியாக பட்டா மாற்றம் தொடர்பான முந்தைய விவரங்களை தொகுத்து அளிக்கும் புதிய வசதியை வருவாய்த்துறை அறிமுகப்படுத்த உள்ளது. இனிமேல் தான் இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க போல். அது பற்றிய செய்தி சென்னையில் பப்ளிஷ் ஆகி அந்த வாங்கி மதுரை பதிப்பில் தினமலர் நாளிதழ் 8/7/2024 திங்கட்கிழமை பதிப்பில் வெளிவந்திருக்குங்க. நீர்நிலைகள் அப்படிங்கிற தலைப்பில், அதே நேரம் சொத்தின் பட்டா யார் பெயரில் உள்ளது, இதற்கு முன் யார் பெயரில் இருந்தது என்ற விவரங்களை அறிய முடியாது. அதனால் சிலர் போலியாக பட்டா தயாரித்து மக்களை மோசடி செய்து வருகின்றனர். என் பேரில் பட்டா இருக்குது, இந்த இன்னாரில் தான் பட்டா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருது தப்பு தண்டாவா. அந்த மாதிரிலாம் அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்காக ஏதோ அரசாங்கம் முக்கியமான முயற்சிகள்லாம் எடுத்து வர்றாங்க. அப்புறம் இதில் நீர்நிலைகள், அரசு புறம்போக்கு நிலங்கள், அறநிலையத்துறை நிலங்கள் போன்றவற்றை மோசடியாக விற்பதை தடுக்க வழிகாட்டி மதிப்பு நீக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்நிலங்களுக்கான சர்வே எண்கள் சார்பதிவாளர் அலுவலகங்களில் வெளியிடப்பட்டு உள்ளன. இருப்பினும் பல இடங்களில் அரசு மற்றும் அறநிலையத்துறைக்கு சொந்தமாக நிலங்கள் போலி பட்டாக்கள் வாயிலாக அபகரிக்கப்படுகின்றன. எப்படியும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை பேப்பரில் பார்க்குறோம், இன்னாரோட நிலத்தை இன்னார் வாங்கிட்டாங்க, இல்லை ஒரு பொதுவான சொத்தை பட்டா மாற்றிட்டாங்க சார்பதிவகத்தில் அப்படின்லாம் செய்திகள் பல வந்து கொண்டே இருக்குது. போலி பட்டாக்கள் கொடுக்குறாங்க அப்படின்லாம் செய்தி வந்துகிட்ருக்கு. பட்டா இருக்கிறது என்ற நம்பிக்கையில் பொதுமக்களும் இந்த சொத்துக்களை வாங்கி ஏமாறுகின்றனர். நமக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்ல, டாக்குமெண்ட் போட்டு தானே வாங்கியிருக்கிறோம், யார் பேரில் இருந்தால் என்ன அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் ஜனங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் வாங்கி வச்சிடுறாங்க. சொத்துக்களை வாங்கி ஏமாறுகின்றனர்னு போட்டிருக்கிறாங்க. இதில் ஒரு குறிப்பிட்ட சர்வே எண் எந்தெந்த காலத்தில் யார் யார் பெயருக்கு உட்பிரிவு செய்யப்பட்டது. ஒரு சர்வே நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு செய்யப்போட்டு ஒரு 30 வருஷத்துக்கு இடையில் யார் யாருன்றது முதல்ல அந்த நிலம் யாரோட பேரில் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக யார் வாங்கியிருக்கிறாங்க. சப்போஸ் அதே பட்டா நம்பரில் உள்ள சர்வே நம்பரில் உள்ள மொத்த விஸ்தீரணத்தை ஒரு 6-7 பேர் கைமாற்றி இருந்தாங்கன்னா, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வாங்கி வந்திருந்தாங்கன்னா, அதை அந்த டீட்டெயில்ஸ்லாம் குறிப்பிடப்படுவதற்கு இப்போ தான் ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க போல். அதை சொல்கிறாங்க. இதில் ஒரு குறிப்பிட்ட சர்வே எண் எந்தெந்த காலத்தில் யார் யார் பெயருக்கு உட்பிரிவு செய்யப்பட்டது, சப்டிவிஷன் பண்ணியிருக்கிறது யார் யார் பேருக்கு, அதன் மொத்த பரப்பளவு என்ன. செய்யப்போட்டு முதல்ல 1 ஏக்கராக இருந்திருக்கும், 10 பேர் தனித்தனியாக வாங்கியிருப்பாங்க. ஒருத்தர் 7 சென்ட் வாங்கியிருப்பார், ஒருத்தர் 15 சென்ட் வாங்கியிருப்பார். அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்க வாங்கியிருப்பாங்களா இருக்கும். தற்போது விற்கப்படும் பரப்பு உண்மையிலேயே பட்டாவுக்கு உட்பட்டதா என்பதை அறிய முடியாத நிலை உள்ளது. லேண்ட் ரெக்கார்ட்ஸ் பார்த்தோம்னா அது பற்றிய சரியான விவரங்கள் இல்லை. இது குறித்து வருவாய்த்துறை உயர் அதிகாரி ஒருவர் கூறியதாவது, பதிவுத்துறையில் ஒரு சொத்தின் முந்தைய பரிமாற்றங்களை அறிய வில்லங்க சான்று இருப்பது போன்று இப்போ சப்ரிசார் ஆஃபீஸில் போய் ஒரு சொத்தை வாங்கணும்னு சொன்னால் ஈஸி போட்டு பார்க்குறது அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது. 13 வருஷத்துக்கு இன்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் போய் பார்த்தோம்னா யார் யார் இதில் வில்லங்கப்படுத்தியிருக்காங்களா, ஒத்தி வச்சுருக்காங்களா, இல்லை வேறு டெப்ட் இருக்கா, கடன் வாங்கியிருக்காங்களா, எல்லா விவரமே அதில் ஓடியாந்துடும். வில்லங்க சான்று பதிவுத்துறையில் ஒரு சொத்தின் முந்தைய பரிமாற்றங்களை அறிய வில்லங்க சான்று இருப்பது போன்று பட்டாவுக்கு தகவல் தொகுப்பு இருக்க வேண்டும். வருவாய்த்துறையில் கிராம நிர்வாக அலுவலர் நிலையில் இது குறித்த தகவல் தொகுப்பு நிர்வாக பயன்பாட்டுக்காக வைக்கப்பட்டுள்ளது. அதாவது பொதுவாக விஏஓஸ்ட்ட அந்த ஏரிசர் மற்றபடி அடங்கல் 10(1) எல்லாமே இருக்குது, அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த தலைப்பு, அறிக்கையாக தரப்படும். இந்த விவரங்களை பொதுமக்கள் ஆன்லைன் வாயிலாக அறிய புதிய வசதி ஏற்படுத்தப்பட உள்ளது. இனிமேல் தான் ஏற்படுத்தப்பட போகிறாங்க போல். இதன்படி ஒரு சொத்தை வாங்கும் நபர் அது குறித்த சர்வே எண்ணை உள்ளீடு செய்தால், அதாவது சப்டிவிஷன் மொத்தமாக இருந்த ஒரு சர்வே நம்பரில் இருந்த டோட்டல் எக்ஸ்டெண்ட்டை யார் யார் சப்டிவைட் பண்ணி வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற விவரத்தை
சொத்தை வாங்கும் நபர் அது குறித்த சர்வே எண்ணை உள்ளீடு செய்தால் அந்த சர்வே எண்களில் இதற்கு முன் நடந்த பட்டா மாற்ற விவரங்கள் அறிக்கையாக வழங்கப்படும். அதை டீட்டெயிலாகவே அதில் எல்லாம் போட்டு கொடுத்துட்ற மாதிரி ஒரு ஏற்பாடு நடந்துகிட்ருக்கான். சர்வே எண்ணில் புதிதாக உருவாக்கப்பட்ட அனைத்து உட்பிரிவு எண்கள் சப்டிவிஷன் 10(1) அதாவது 12/4 50 சென்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா 12/4A 12/4B அதில் சப்டிவிஷன் பண்ணி எவ்வளோ போர்ஷனாக வாங்கியிருக்காங்களோ அதுக்கு உண்டான உட்பிரிவு நம்பர் அதில் ஓடியாந்துடும். அதை சொல்கிறாங்க. சர்வே எண்ணில் புதிதாக உருவாக்கப்பட்ட அனைத்து உட்பிரிவு எண்கள் அதான் சப்டிவிஷன் நம்பர்ஸ், அதற்கான பரப்பளவு எவ்வளோ எக்ஸ்டென்ட்டு, யார் பேரில் வழங்கப்பட்டது, பர்ச்சேஸ் பண்ணவங்க பேரில் தான் வழங்கியிருப்பாங்க, அதை சொல்கிறாங்க. எப்போது வழங்கப்பட்டது போன்ற விவரங்கள் தொகுப்பாக மக்களுக்கு கிடைக்கும். இதனால் போலியாக ஒரு பட்டாவை தயாரித்து நில மோசடி செய்வதை தடுக்கலாம். பொதுமக்களும் முழு விவரம் அறிந்து சொத்துக்களை வாங்கலாம். இந்த புதிய வசதி விரைவில் துவக்கப்பட உள்ளது. இவ்வாறு ஒரு வருவாய்த்துறை அதிகாரி சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதாக சொல்லி இதில் இன்றைக்கி தினமலர் பேப்பரில் இஷ்யூ ஆகிருக்கு. இது எல்லோருக்கும் வசதியாக இருக்கும் என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். பத்திரிகை செய்தி வாயிலாக வந்திருக்கிறது செய்தி எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விதத்திலே இதை காணொலி வாயிலாக மதுரை ஓய்வு பெற்றோர் சங்கத் தலைவர் அனைவருக்கும் பயன்படும் விதத்தில் இருக்கும் என்பதால் காணொலியாக வெளியிட்டு பயன்பட செய்ய வெளியிடுகிறார். அனைவருக்கும் வணக்கம்.